இப்போ நாம் வந்து எடப்பாடியவே குறி வைக்கிறாங்க. எடப்பாடி பாருங்க அடிமையாக இருக்கிறார், அமித்ஷா இப்படி சொல்லும்போது எடப்பாடி பாருங்க அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏன் அமித்ஷாவை விமர்சிக்கிறது இல்லை? எடப்பாடி சொன்னார்ல, நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் சொன்னார்ல. இப்போ அமித்ஷா அவ்வளோ பெரிய வீராதி வீரராக இருந்தால் நான் உங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷால போயிருக்கணும். நிச்சயமா. எப்படி நான் ஒரு தேசிய உள்துறை அமைச்சர், நாங்கள் ஒரு தேசிய கட்சி, நாங்கள் அவ்வளோ எம்எல்ஏக்கள் அத்தனை மாநிலங்கள் ஆட்சி செய்கிறோம், உங்களுடைய எல்லா பிடியும் என்கிட்ட இருக்குது, உங்களுடைய வழக்குகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் தனித்து ஆட்சின்னு சொல்கிறீங்களா? இப்போதே கூட்டணி விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம், ரைடு விடுறோம்னு சொல்லி அமித்ஷா விட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ இங்கே யார் பணிஞ்சு போகிறா? யார் கையில் அதிகாரம் இருக்குது? எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் தான், அதிகாரம் எல்லாமே அமித்ஷாட்டு தான் குமிஞ்சு கிடக்கு. அப்போ அதையும் மீறி அது எடப்பாடி பேசத்தான் செய்கிறாரு. அமித்ஷாவின் கருத்துக்கு எதிராக தைரியமாக ஓப்பன்ல தானே டிக்ளேர் பண்றாரு எடப்பாடி. எடப்பாடி எடப்பாடி ஒரு ரகசியமா சொல்லி ஓப்பன்ல பேசுனது அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும், அவ்வளவுதான்.